வாழ்க்கையில எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, பயங்கரமான மன அழுத்தத்துல இருக்கேன்னு சொல்றவங்களா நீங்க? அப்ப இந்த குட்டி கதை உங்களுக்கு தான். ஒருத்தர் புத்தர் கிட்ட போய் சொன்னாரு, என் மனைவி குழந்தைங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க, தொழில் நஷ்டமாயிடுச்சு, நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு புலம்புனாரு. அதுக்கு புத்தர் கேட்டாரு, இந்த உடம்பு யாருது? அதுக்கு அவர், இது ஏன் உடம்புன்னு சொன்னாரு. அப்போ உங்க உடம்பு தானே, உங்க இதய துடிப்பு நிறுத்துங்க பாப்போன்னு கேட்டாரு புத்தர். அதுக்கு அவர், அது எப்படி முடியும்னு கேட்க புத்தர் சொன்னாரு, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வரும் உங்க உடம்புல இருக்கிற இதய துடிப்பை நிறுத்த முடியலன்னா எப்படி நீங்க மத்தவங்களை கட்டுப்படுத்த முடியும்னு கேட்டாரு. இதுதாங்க விஷயம். நம்ம மத்தவங்களை கட்டுப்படுத்த முடியாது, நடந்த எதையும் கடந்த காலத்துக்கு போய் மாத்த முடியாது, அந்த சக்தி நம்ம கிட்ட இல்ல. ஆனா ஒரே ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கு, நம்ம நம்மளே மாத்திக்கிறது. நம்மளையே நம்ம கட்டுப்படுத்த முடியாம இருக்கும்போது எப்படி மத்தவங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் கட்டுப்படுத்த முடியும்? இந்த ஒரு புரிதல் இருந்தா போதும், வாழ்க்கை படு நிம்மதியா இருக்கும். முயற்சி பண்ணி தான் பாருங்களேன்.